நில்லு. எங்கம்மா இந்த பக்கம்? அன்னைக்கு என்னமோ அது மகன் வீடல்ல அதுவும் வீராப்பா பேசிட்டு போனா பக்கத்துல யாராச்சும் பார்க்க வந்தியா? இவர் வந்து உன்னை கூப்பிட்டப்போ அந்த மாணிக்க பெருசா சீன் போட்டாராமே, இப்ப மட்டும் இப்படி ரோஷன் கிட்ட போய் இங்க வந்த? ராசா, 1000 தான் இருந்தாலும் அடுத்தவங்க தாப்பா. 4 பேர் என்ன ஆதரிச்சாலும் யாராவது ஒருத்தர் சுடு சொல்லத்தான் செய்யறாங்க. அது என் மனசு தாங்கிக்கலப்பா. நீ என் புள்ள. ஒரு தடவை என்ன கோபிச்சாலும் இன்னொரு தடவை என்ன ஆதரிப்ப. நான் உன் வீட்டுல இருக்கிறது தான் நல்லதுன்னு எனக்கு பட்டுச்சு ராசா. அதனாலதான் வந்துட்டேன் கண்ணு. எனக்கு தெரிய கேள்வி, என்னைக்கு இருந்தாலும் இந்த வீட்டு வாசலுக்கு வந்து நின்னு பிச்சைக்காரி மாதிரி நிப்பேன்னு பந்தயம் கட்டியிருந்த அதே மாதிரி வந்து நிக்கிற பத்தியா? ஏமா எவனாச்சும் சோறு போடுறேன்னு கூப்பிட்டா அப்படியே போயிடுறதா? இப்ப என்னாச்சு? எதுக்கு இங்க வந்த? உன்னை கையில வச்சு தாங்கிச்சு அந்த குடும்பம். இப்ப எதுக்கு உன்னை விரட்டி விட்டாங்க? ராஜா, அவ்வளவு ரோஷத்தோட பேசிட்டு போன நானு மறுபடி வந்து உன் வாசப்படியை மிதிக்கிறேன்னா நான் எவ்வளவு நொந்து போய் வந்திருப்பேன்னு நீ நினைச்சு பாரு. நீங்களும் என் மனசை நோக்கடிச்சிங்கன்னா எனக்கு 6 குளமோ தான் அடைக்கலும். அந்த பாவத்துக்கு நீங்க ஆளாக வேண்டாமேன்னு நான் நினைக்கிறேப்பா. உங்க அம்மாவை நான் சாதாரணமா தான் நினைச்சேன். ஆனா பெரிய நடிகை. நினைச்ச உடனே எப்படிதான் கண்ணுல கண்ணீர் கொட்டுதோ. அப்படி சொல்லாதம்மா. நிர்கதியா நீக்கிறவங்களை அவமானப்படுத்தி பேசுறது பெரிய பாவம் அம்மா. நாங்க ஒண்ணு உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்தலையே. நீதான் திமிரு பிடிச்சு போய் அந்த வீட்டுல சாப்பிடறதுக்காக உட்கார்ந்துருந்த. எங்களுக்கு என்ன தலையெழுத்துன்னு உன்னை அடிச்சு விரட்டி விட்டாங்க. இங்க வந்து நிக்கிற. எங்க தலையெழுத்து நாங்க உன்னை சீராட்டி தானே ஆகணும். ஏமா நீ நினைச்சா போறதுக்கும் நினைச்சா வர்றதுக்கும் இது என்ன வீடா சத்திரமா? ஒரு நிமிஷம் இரு. என்ன செய்யலாம்னு நினைக்கிறீங்க? நீ என்ன சொல்ற செய்யலாம். எனக்கும் உடம்பு சரியில்லை, வேலையெல்லாம் செய்யவும் முடியல. ஒரு ஆள் வைக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். எதுக்குங்க தண்ட செலவு? கிழவி இங்கேயே கடந்துட்டு போட்டோம். ஆனா ஒண்ணுங்க, இங்க வந்தா ஒழுங்கா வேலை செய்யணும். அதை சொல்லி வச்சிடுங்க. சரிம்மா, நீங்க இருந்துக்கோ, அதை பத்தி ஒண்ணும் இல்ல. ஆனா அந்த வீட்டு வேலை அதெல்லாம் கொஞ்சம் இழுத்து போட்டு நல்லா செய். ஏன்னா மருமக தானே, அவளும் பாவம்ல. நல்லா கூட மாட உதவி செய். ஏன்னா திங்கிற சோறு ஜீரணமாகணும்ல. சரிப்பா, என்னால முடிஞ்ச வேலைகளை செய்யறேன். வா. விருதுக்கு கூப்பிட்டாங்க ஓகே, ட்ரெஸ் கொடுத்தாங்க ஓகே. அந்த ட்ரெஸ் அவங்க செலக்ட் பண்ண கூடாதா? செல்வம், பெரிய செல்வம், அவன் தான் அந்த ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணுமா? ஏண்டி எப்ப பார்த்தாலும் அந்த செல்வம் ஏண்டி ஏன் லைன்லயே குறுக்க வரான்? அவன் செலக்ட் பண்ண ட்ரெஸ்ஸை நான் போட்டுக்கணுமா? எனக்கு எதுக்கிட்ட அவன் செலக்ட் பண்ண ட்ரெஸ்? அவனுக்கு பிடிச்ச அவன் செலக்ட் பண்ண ட்ரெஸ்ஸை நான் போட்டுக்கணும். வேணாம் வேணாம், அந்த ட்ரெஸ் எனக்கு வேணாண்டி. அந்த ட்ரெஸ் எனக்கு வேண்டாம். அவன் கொடுத்த ட்ரெஸ் எனக்கு வேண்டாம். எனக்கு வேணாண்டி, அவன் கொடுத்த ட்ரெஸ் எனக்கு வேண்டாம். வேணாண்டி, எனக்கு வேண்டாம் அவன் வாங்கி கொடுத்த ட்ரெஸ். எனக்கு வேண்டாம் அவன் வாங்கி கொடுத்த ட்ரெஸ். வாங்கி கொடுத்த ட்ரெஸ் நான் போட்டேன்ல, இந்நேரம் நீ அந்த ட்ரெஸ் போட்டுருக்கணும்டி. அவன் வாங்கி கொடுத்த ட்ரெஸ் மேல உனக்கு அவ்வளவு பிரியம். இப்ப மட்டும் நீ அந்த புடவை நெருப்புல போடல, என் கையை நான் எரிச்சுக்குவேன். ஆமாடி, என் கையை நான் எரிச்சுக்குவேன். என் கை எரிட்டும், என் கை எரிட்டும். உனக்கு அந்த ட்ரெஸ் வேணும்னா என் கை எரிட்டுடி. என் கை எரிட்டும், என் கை எரிட்டும். எப்படி மாமா இருக்கு? என்ன சொல்றீங்க? ஏண்டா என்னடா செலக்ஷன்? நீ கார்மெண்ட்ஸ்ல வேலை பார்க்கறவன் தானே? கல்யாணமான பொண்ணு மாப்பிளைக்கு எடுத்து கொடுத்த மாதிரியா இருக்கு? ஏதோ காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு யூனிஃபார்ம் மாதிரி இருக்கு. இதை போய் வாங்கிட்டு வந்திருக்கேடா. ஏண்டா எங்க கல்யாணத்துக்கு அப்பா எப்படி எடுத்து கொடுத்தாரு? நீ பார்த்துட்டு தானே இருந்த. இதையும் வேற நல்லா இருக்கான்னு கேட்டுக்கிற. அக்கா, உன் கல்யாணத்துக்கு துணி எடுத்தது நான் தான். எங்கிட்டே பேசாத. மாமாக்கு முன்னாடி உன் மானம் போயிட போகுது. சரிப்பா,
கலரு டிசைனை விடு, இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லி எடுத்துருக்கலாம்ல. இவ்வளவு சீப்பா எடுக்கிறது. இதே ஏன் கல்யாண மறு வீட்டுக்கு ராஜுவோட அப்பா எவ்வளவு காஸ்ட்லி எடுத்து கொடுத்தாரு. என்ன ராஜு? ஆமாமா, எங்க அப்பா எல்லாத்தையும் கரெக்டா தான் பண்ணாரு. ஆனா என்னதான் உங்ககிட்ட தப்பா கொடுத்துட்டாரு. ஏன் எனக்கு என்ன குறைச்சல்? நான் என்ன உனக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு போடலையா? அதான் இத்தனை நாள் ஓடிக்கிட்டு இருக்கு அது. ஆனா இது தப்பு தானே அண்ணே? அர்த்தம் இல்லாம பேசாதீங்க. கலரு விலைய வச்சு பார்த்தாக்க இதுல 1008 குறைய சொல்லலாம். பிரியமா எடுத்து கொடுத்துருக்காங்க, அதோட மதிப்பை தான் பார்க்கணும். முறைப்படி கூப்பிட்டு விருந்து வச்சு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க, அனாவசியமா அதை போய் குறை சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமாடா, நாங்க சொல்ற ஒப்பீனியன் எல்லாமே உனக்கு அனாவசியமா தோணும். ஏன்னா நாங்க விருந்து வைக்கல. விருந்து வைக்காத நீங்க விருந்து வச்சு துணி எடுத்து கொடுத்தா குத்தம் சொல்லாதுன்னு சொல்லாம சொல்லி காமிக்கிற, அதானே? நான் அப்படி சொன்னா? நீ வெளிப்படையா சொல்லாட்டி பண்ணாலும் நீ சொன்னதுக்கு அர்த்தம் அதுதான். மாமா, எங்களை கூப்பிட்டு நீங்க விருந்து வைக்கலைங்கிற ஒரு உறுத்தல் உங்க மனசுக்குள்ள இருக்கு. அதனாலதான் இப்பெல்லாம் பேசுறீங்க. என்ன நீங்க தேவையில்லாம அண்ணன் கிட்ட எதிர்வாதம் பேசிட்டு இருக்கீங்க? விஜய், நான் லட்சுமண மாமா கிட்ட பேசிட்டு இருக்கேன். நானும் அண்ணனை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். சரி, அவர் தேவையில்லாம பேசுறாரு. ஆமாப்பா, நாங்க பேசுற எல்லாமே தேவையில்லாதான் தோணும். ஆமா, இப்ப கூட அப்படித்தான் பேசுறீங்க. சும்மா இருங்க. அண்ணன் தான் நமக்கு விருந்து வைக்கிறேன்னு அப்பவே கூப்பிட்டார்ல, அப்புறம் எதுக்கு அவரை எதிர்த்து பேசுறீங்க? அவருக்கு சப்போர்ட் பண்ண ஆள் இல்லைன்னு ஓவரா பேசிட்டு இருக்கீங்களா? இது பாருங்க, அவர் பெரியவர். ஏதாவது சொன்னா தனிச்சிட்டு போறதா சின்னவங்களுக்கு அழகு. அவர் உங்களுக்கு திட்டா கூட அதுல அர்த்தம் இல்லாம இருக்காதுங்க. சரிங்க மாமான்னு கேட்டு போவீங்களா? அதை விட்டுட்டு இன்னமும் சரிக்கு சரியா அவர்கிட்ட பேசிட்டே இருக்கீங்களே. மாமான்ற நினைப்பு கொஞ்சமாவது உங்க மனசுல இருக்கா? சரி விஜய், சரி மாமா. சாரி மாமா, மன்னிச்சுக்கங்க. இந்த சாரி. விஜய், நீ ரொம்ப கரெக்டுமா. இந்த வீட்லயே நான் மட்டும்தான் விவரமானவன் நினைச்சேன். பரவாயில்ல, நீயும் விவரமா தான் இருக்க. விஜய், ஒரு விஷயம் கவனிச்சியா? விவரமா இருக்கிற நம்ம 2 பேருமே இந்த வீட்டுல வெளியில இருந்து இந்த வீட்டுக்குள்ள வந்தவங்க. இந்த வீட்டுல இருக்கிற டிக்கெட்லாம் மரக்கரண்டு கேஸ். நாங்களாவது மரக்கரண்ட கேஸ், நீ மறையே இல்லாத கேஸ். போய் சமையல் வேலையை பாடுறா. சாப்பிட்ட பாத்திரத்தை கழுவி வச்சாச்சியா? ரிச்சி, வாமா. நல்ல காரியம் செஞ்சமா. புருஷனை அனுசரிச்சுட்டு போறது மட்டும் முக்கியம் இல்ல. அவன் நல்லது செஞ்சா தட்டி கொடுக்கணும், தப்பு செஞ்சா தட்டி கேட்கணும். நீ செய்யற. வெரி குட், ரொம்ப நல்லா இருக்குமா, ரொம்ப நல்லா இருக்கு. நல்ல செலக்ஷன். என்னங்க ஏங்க, நான் யதார்த்தமா தான் சொன்னேன். சாரிங்க. நீங்க ஏதாவது ஃபீல் பண்றீங்களா? எனக்கு ஒண்ணுமே புரியல விஜய். நீங்க தொடர்ந்து பேசிட்டே இருந்தீங்களா? மாமா வேற ஜாஸ்தியா பேச ஆரம்பிச்சிட்டாரு. உங்களே எடுத்தெறிஞ்சு பேசிட்டாங்களா? என் முன்னாடி உங்களை யாராவது எடுத்தெறிஞ்சு பேசினா என்னால தாங்கிக்க முடியாது. அது என் மனசுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும் தெரியுமா? நீ இன்னைக்கு தான் விஜய் முழுசா இந்த வீட்டு மருமகளாயிருக்க. இதை நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மாமாவுக்காக நீ என்ன எத்தனை தடவை திட்டினாலும் அத்தனை தடவையும் திட்டு வாங்குறதுக்கு நான் ரெடி. சந்தோஷமா வாங்குறதுக்கு. சரி, அப்பா சொன்ன ஒன்ன செஞ்சுட்ட, தட்டி கேட்ட. இன்னொன்னு ஏதோ சொன்னாரு, தட்டி கொடுக்கறது. அது இல்ல, எனக்கு வேலை இருக்கு, நான் போய் பாக்குறேன். நான் பாட்டுக்கு வளர்றேன். உருளைக்கிழங்கு பொரியல் மாமாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே எடுத்து வச்சியா? எடுத்து வச்சிட்டேன்க்கா. பாவம், போன தடவை வந்திருந்தப்போ பழையது சாப்பிட்டார். இந்த தடவையாவது வாய்க்கு ருசியா சாப்பிட்டோம். அதுக்காக மாமா என்னவோ 10 நாளா சாப்பிடாத மாதிரி இத்தனை ஐட்டமா செஞ்சு வைக்கிறது. அக்கா, நீ வர வர மாமாவை ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்ச. பாய் முட, பேச்ச பாரு பேச்ச. ஓ வந்துட்டேம்மா, வந்துட்டேன். சரி 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 சரி. ஆரே செல்லோ, என்னடா குட்டி? சரி 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 சரி. இது அம்மா தூக்கிக்கிறேன்டா. ஓ சரி 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 சரி. என்னடா அப்பா வந்துருவாடா குட்டி? அப்பா வரதுக்கா அழுவுறியா? அப்பா உனக்கு என்னன்னா வாங்கிட்டு வருவார் தெரியுமா? அக்கா, சரி சரி சரி. மாமா எனக்கு என்னக்கா வாங்கிட்டு வருவாரு?
ஏய் பவானி, மாமா இப்பதானே வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்காரு, கொஞ்ச நாள் போட்டோம், அப்புறம் உனக்கு என்ன வேணுமோ கேட்டு வாங்கிக்க. சரி 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 சரி, அழாதடா அழாதடா செல்லம், அப்பா இப்ப வந்துருவாரு. தனம் பவானி. அப்பா. ஓ இங்கேயா இருக்கறீங்க? அதோ தாத்தா வந்தாச்சு, தாத்தா வந்தாச்சு. என்னப்பா மாமா எங்க? போஸ் வரல. ஏப்பா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு தானே? அதான் நானும் கேட்டேன். போஸ் என்ன சொல்றான் தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை வேலை செஞ்சா 2 பங்கு சம்பளம் கிடைக்குமா, நான் வரலேன்ட்டேன். என்ன என்னையும் குழந்தைய விட அவருக்கு வேலை தான் முக்கியமா போயிருச்சுல. இவ்வளவு பாரு, சின்ன பிள்ளை மாதிரி. ஏய், அவன் ஏன் இப்படி ஓடி ஓடி உழைக்கிறான்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. உனக்கு இந்த குழந்தைக்கு எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு தான் நானும் நீயுமே உன்னை எவ்வளவு தூரம் கோச்சிட்டு இருக்கிறான். கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம இருக்கிறான்னு. இப்ப பாரு எவ்வளவு பொறுப்பா இருக்கிறான்னு. சொன்னா நம்ப மாட்டேன். சாப்பாட்டு கூட அரை வயிற்றுக்கு 1/4 வயிற்றுக்கு சாப்பிட்டு காசு சேமிக்கிறான் அவன். பாரு, அவனுக்கு ஒன்றும் பணத்து மேல பைத்தியம் இல்ல, உங்களுக்காக தான் சேமிக்கிறான். என்கிட்ட அவன் பணத்தை கொடுத்து உனக்கு பவானிக்கு எல்லாருக்கும் புடவை சட்டை வாங்கி கொடுத்துருக்கான், குழந்தைக்கு பொம்மை எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கான். பாரு அப்பா உனக்கு சட்டை வாங்கி கொடுத்திருக்காரு. யாரா இருக்குதே ஐயா. சரி 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 சரி. அப்பா, மெட்ராஸ்ல யாரையோ பாத்துட்டு வரேன்னு சொன்னீங்களேப்பா, பாத்தீங்களா? வீடு வைக்கிற சம்பந்தமா தானே பார்த்தேன் அந்த பார்ட்டிய. இந்த வீடு அவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சுமா, முடிச்சு பண்ணுங்கிறாரு. வரட்டு, இது மட்டும் கரையமாயிட்டு கை நிறைய கமிஷன் கிடைக்க போகுது. அந்த பணம் மட்டும் என் கைக்கு வரட்டு. நம்ம பவானி குட்டிக்கு கல்யாணம். போங்கப்பா, நான் கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க மாட்டேன். எல்லாரும் இப்படி சொன்னவங்க தாமா. இப்போதைக்கு கொஞ்சம் சேமிச்சு வச்சிருக்கிறேன். இந்த கமிஷன் பணம் மட்டும் வரட்டும். அப்புறம் ஒரு பையனை புடிச்சிட்டு வரேன். பவானிக்கு புடிச்சு போச்சு, அடுத்த முகூர்த்தத்திலே டும் 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 கல்யாணம். பாருக்கா அப்பா எப்படி கேலி பண்றாருன்னு. ஏய், இதுல கிண்டல் என்னடி வேண்டி கிடக்கு? அப்பா, நான் ஒண்ணு மட்டும் முடிவு பண்ணிட்டேப்பா. என்ன? நம்ம சரோ விஜய் லீலாவேலா வெளியூர்ல கட்டி வச்சிட்டோம். இவளையும் வெளியூர்ல கட்டி கொடுத்து நான் தனியா அவசப்பட தயாரா இல்ல. அதனால பவானிக்கு உள்ளூர் மாப்பிள்ள தான். கரெக்டா சொன்னேன். நான் அப்படித்தான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். ஆனா இவ்வளவு உள்ளூர்ல எவன் கட்டிக்குவேன்? என்ன மாடு மேய்க்கிறவனா பொட்டி கடை வச்சிருக்கிறவனா பார்க்க வேண்டியதுதான். அவன் கூட கட்டிக்கல. அவங்க கூட கிடைக்கலனா நம்ம போஸ் மாமாவுக்கு 2ஆம் தரமா கட்டி வச்சிருக்கோம். என்னங்க இது? போங்கப்பா. அது கூட பொறுக்கல, அழுது பாரு. போங்கப்பா. சரிடா. என்னங்க? உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? ஒண்ணு என்னத்துக்கு எல்லாத்தையும் எடுத்துக்க? அது இல்லங்க, நான் சொல்ல வந்தது வேற. என்ன? நான் வேலைக்கு போலான்னு இருக்கேன். என்னது? இல்லங்க, நான் வீட்டுல சும்மா தானே இருக்கேன். கல்யாணத்துக்கு முன்னாடி நான் வேலைக்கு போயிட்டு தானே இருந்தேன். அதனால நான் வேலைக்கு போனா பணம் வரும், யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ணனுங்களுக்கு எது கஷ்டம் கொடுக்கணும். நீ என்ன மீன் பண்ற? நான் இந்த வீட்ல வெட்டியா இருக்கேன்னா? சேச்சே, அப்படிலாம் இல்ல. அப்புறம் என்ன அர்த்தம்? நீ அதைத்தான் சொல்ல வர்ற? இந்த வீட்ல நான் சூடு சொரணை எதுவும் இல்லாம இருக்குன்னு சுட்டி காட்டுற? ஐயோ, நான் அப்படியெல்லாம் சொல்ல. நான் அப்படி உங்களை குத்தி எல்லாம் காமிக்கல. நீங்க ஒரு நல்ல வேலையை தேடிட்டு இருக்கீங்க. அது கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அது வரைக்கும் நான் வேலைக்கு போயிட்டு வந்தா யூஸ்ஃபுல்லா இருக்குமே. எனக்கும் உடனடியே சின்னது ஒரு வேலை கிடைச்சிரும். அதனால தான் சொன்னேன். ஏன் நிர்மலா, நீ ஏன் அப்படி நினைக்கிற? நம்ம இந்த வீட்ல இருக்கிறதுல என்ன பிரச்சனை? நம்ம ஒரு நல்ல பொசிஷன் வர வரைக்கும் இங்க இருப்போம். இல்ல இங்க இருக்கிறதுக்கு யார்ட்டாவது பர்மிஷன் கேட்கணுமா, இல்ல யாரும் பர்மிஷன் தரணுமா? அப்படிலாம் இல்ல, அண்ணனுங்களுக்கு சிரமம் தானே. ஏன் உனக்கு இந்த வீட்ல உரிமை இல்லையா? இதோ பாரு நிர்மலா, நீயும் இந்த வீட்ல ஒரு வாரிசு. நீ இந்த வீட்ல வாழ்றதுக்கு, சாப்பிட்றதுக்கு, இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் உனக்கு ரைட்ஸ் இருக்கு. யூ ஹேவ் எவ்ரி ரைட் இன் திஸ் ஃபேமிலி. நீ படிச்சவ தானே? அது இல்லங்க. இதோ பாரு, இந்த வீட்ல இருக்கலாம் உங்க அண்ணன் சம்பாரிச்சா நீ ஃபீல் பண்றியா? என்ன சொல்றீங்க நிர்மலா? உங்களுக்கு பரம்பரையா இந்த சொத்தும் கிடையாது. எல்லாமே உங்க அண்ணன் சம்பாரிச்சது அப்படின்னு நீ நினைக்கலாம். அது ஓரளவு உண்மையா கூட இருக்கலாம். ஆனாலும் உங்க அண்ணன் சம்பாரிச்சதுக்கு இனிஷியலா உங்க அம்மா ஒரு ஷேர் கொடுத்துருப்பாங்கல்ல, அதை வச்சு உங்க அண்ணன் சம்பாரிச்சிருப்பாரு. இத பாருங்க, யார் வேணாலும் எதை வேணாலும் சொல்லலாம். இன்னைக்கு இந்த குடும்பம் இந்த நிலைமையில இருக்குன்னா அதுக்கு ஒரே காரணம் எங்க அண்ணன், அவரோட உழைப்பு மட்டும்தான். புதுசா சும்மா எதையாவது சொல்லி அமைதியா இருக்கிற குடும்பத்துல குழப்பத்தை ஏற்படுத்தாதீங்க. என்ன
ஏதோ சீரியஸா பேசிட்டு இருக்கீங்க. சீரியஸ் மேட்டர் தாங்க. இந்த வீட்ல உள்ளதெல்லாம் உங்க சம்பாத்தியமா, உங்க தனிப்பட்ட உழைப்பா. உங்க தங்கச்சி கூட அதுல உரிமை இல்லையா? உங்க தம்பி செல்வம் லெக்சர் கொடுத்துட்டு இருக்காரு. என்னடா இதெல்லாம்? இல்லண்ணே, அவர் என்ன இல்ல சொல்றாரு? அவர் இந்த வீட்ல வேற யாருக்கும் உரிமை இல்லைங்கிறத அழுத்தம் திருத்தமா சொல்றாரு. இதை பாருங்க மாப்பிள்ள, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த வீட்டில் எந்த பிரிவினையும் கிடையாது. நான் இவன் அவ அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் அம்மா தான் எல்லாமே. அம்மா தான் முதல்ல. அவங்க பார்த்து சொல்றது தான் எல்லாமே. அது இல்ல மாணிக்கம். கரெக்ட் தானம்மா. அது சரி, இந்த பேச்செல்லாம் எதுக்கு வந்துச்சு? சாதாரணமா தான். இல்ல நிர்மலா கொஞ்ச நாளாவே ரொம்ப ஃபீல் பண்றா. நம்ம இந்த வீட்ல எல்லாரும் சுமையா இருக்குமோன்னு. அதை சாதாரணமா பேசிட்டு இருந்தோம். அதுவே பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ஒண்ணு மட்டும் தெளிவா புரிஞ்சுங்க மாப்பிள்ள, இந்த வீட்ல நிர்மலாவோ நீங்களும் தங்குறதுக்கு யாரோட பர்மிஷனும் தேவையில்லை. ஏன்னா இது நிர்மலாவோட வீடு. இனிமே யாரும் எந்த கேள்வியும் அவளை கேட்க கூடாது. கொஞ்சம் வாங்க. இந்த ஒரு பிஸ்கட் சாப்பிடு.